மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 58:9 இருக்குது. அது என்னென்னு பார்ப்போமா? நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் நீங்கள் சத்தமிட்டு ஆண்டவரை கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். நீங்கள் உங்கள் பிரச்சனையின் நிமித்தம் நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, ஒவ்வொரு நாளும் நான் அழுது கொண்டே தூங்குறேன், படுக்கைக்கு போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி கஷ்டத்தோடு இருக்கலாம். எனக்கு எப்போ சுகம் கிடைக்கும், எனக்கு எப்போ ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்கும், எப்போ உயர்வு கிடைக்கும், என்னோடய கடன் பிரச்சனைலேருந்து எப்போ விடுதலை கிடைக்கும், எப்போ என்னோடய வேலையில் உயர்வு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லி கதறி கொண்டு இருக்கலாம். யாரும் எனக்கு செவி கொடுக்க இல்லையே, யாரும் எனக்கு உதவி செய்ய இல்லையே அப்படின்ட்டு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் சத்தமிட்டு ஆண்டவரை கூப்பிடும் பொழுது அவர் நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லி உங்களோட பிரச்சனையிலிருந்து உங்களை விடுதலை செய்வார். அதுதான் நம்ம சங்கீதம் 91:15 பார்க்குறோம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனத்தின்படி ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்வார், உங்களுடைய பிரச்சனையிலிருந்து விடுதலை செய்வார். ஸோ இன்றைக்கு நீங்கள் அந்த நம்பிக்கையோடு இருங்க. இதே தான் நம்ம வேதத்துலேயும் மத்தேயு 15 நம்ம பார்க்குறோம். இயேசு என்ன செய்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அவர் ஒரு ஊருக்கு கடந்து செல்லும் பொழுது ஒரு கானானிய ஸ்திரீ இயேசுவை நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரே, தாவீதன் குமாரனே, எனக்கு இரங்கும், என்னோட மகள் பிசாசின் பிடியினால் வேதனைப்படுகிறாள், அவளை விடுவியும் சுவாமி அப்படின்ட்டு அவர்கள் கதறி அழுதார்கள். அவர்கள் திரும்ப திரும்ப அதை சொல்லி அவரினிடத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தார். அப்போ 23ஆம் வசனத்துல நம்ம பார்க்குறோம், அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். இந்த வசனத்தின்படி அவள் இயேசுவை பின்தொடர்ந்து வந்து கேட்டுக்கொண்டே இருந்தா, ஏதாவது செய்யும், என்னோட பிள்ளைக்கு ஏதாவது செய்யும் அப்படின்ட்டு கேட்டுக்கொண்டே இருந்தா, கூக்குரல் இட்டுக்கொண்டே இருந்தா. கடைசியில் இயேசுவாமி சொல்லுகிறார், 28ஆம் வசனத்தில் அதை பார்க்குறோம், உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்க்கும்போது ஆண்டவரிடத்தில் அவள் வந்து கூக்குரலிட்டு அவள் கதறி அழும்பொழுது ஆண்டவர் அவளுக்கு செவி கொடுத்து அவளுக்கு இறங்கி அவர் உதவி செய்தார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் நீங்கள் கூக்குரலிட்டு கதறி எழும்பொழுது உங்களுக்கு உதவி கொடுக்க யாருமே இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் எங்கெங்கேயோ போய் உதவிக்கு நீங்கள் அழும்பொழுது யாரும் உங்களுக்கு செவி கொடுக்காமல் இருந்திருக்கலாம், விடுதலை தரதுக்கு யாரும் இல்லை அப்படின்ட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர் இயேசுவின் இடத்தில் நீங்கள் அழும்பொழுது, அவர் இடத்தில் நீங்கள் சத்தமிட்டு அவரை கூப்பிடும் பொழுது, இதோ நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்ட்டு அவர் சொல்லி உங்களை உங்களுடைய கஷ்டத்திலிருந்து விடுதலை செய்வார். உங்கள் விண்ணப்பங்களுக்கு அவர் பதிலை தருவார். இன்றைக்கு உங்கள் கண்ணீர் எதுவும் வீணாக போகாது. ஸோ தைரியமாக இருங்க. இன்றைக்கு ஆண்டவர் இடத்தில் நோக்கி கூப்பிடுங்க, உங்களுடைய கஷ்டத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை செய்வார். அவரை நோக்கி கூப்பிட்டு இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமா? சுவாமி, இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. நீர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின்படி இன்றைக்கு யாரெல்லாம் சத்தமிட்டு உம்முடைய நாமத்தை கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு நீர் செவி கொடுமப்பா. இதோ நான் உனக்கு இறங்குறேன் என்று நீர் சொல்லி வாரும் அப்பா. அவர்களுடைய தேவைகளை சந்தியும் அப்பா. யாருக்கெல்லாம் சுகம் தேவையோ இன்றைக்கு சுகத்தை தாரும் அப்பா. உயர்வு தேவையோ இன்றைக்கு உயர்வை தாரும் அப்பா. யாருக்கெல்லாம் விடுதலை தேவையோ இன்றைக்கு விடுதலை தாரும் சுவாமி. பண கஷ்டத்திலிருந்து விடுதலை தாரும் அப்பா. பில்லி சூனியத்திலிருந்து விடுதலை தாரும் அப்பா. எல்லா விதமான வியாதியிலிருந்தும் விடுதலை தாரும் சுவாமி. இன்றைக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தாரும் அப்பா. அடுத்தது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கதறிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உடைய ஞானத்தினால் நிரப்பி அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கற்று தாரும் சுவாமி. படிப்பில் உயர்வை தாரும் அப்பா. வேலையில் உயர்வை தாரும் அப்பா. குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தை தாரும் சுவாமி. ஒரு அற்புதத்தை செய்யும் சுவாமி. இன்றைக்கு அதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். நீர் அவர்களுக்கு இன்றைக்கு இறங்கும் அப்பா. அவர்களுக்கு மனதுருகி உம்முடைய அன்பினால் நிறைத்து அவர்களுடைய தேவைகளை சந்தியும் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். God bless you. இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழா நெல்லையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணிக்கு. எனக்கு அருமையானவர்களே, திருநெல்வேலியிலே
பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் கல்லூரி மைதானத்திலே இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழா நடைபெற போகிறது. நான் 4 காரியத்துக்காக மெயினாக வந்தேன். அந்த 4மே எனக்கு நடந்துருச்சு. என் தங்கச்சிக்கு வேலை இல்லாமல் இருந்துச்சு, அவளுக்கும் வேலை கிடைச்சது, நல்ல சேலரி, அதிகமான சேலரி. எனக்கும் வயிறு வலி சுத்தமாக இல்லை. இங்கே வந்த பிறகு எங்கள் அம்மா வேலைக்கு போனாங்க. லேண்டு எனக்கு ரொம்ப நாளாக விற்காமே இருந்துச்சு. நான் கடன் அதிகமாச்சு. அப்புறம் பார்த்தா நேற்று தினத்தில் அந்த லேண்டு ரெஜிஸ்டர் ஆகி காசு எங்கள் கையில் வந்துச்சு. இன்று முதல் தலை நிமிர்ந்து நிற்க போகிறீர்கள். உங்கள் குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்க போகிறது. அதற்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் இப்பொழுது உங்கள் மீது அனுப்பி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்கள் காயங்களை இப்பொழுது ஆற்றுகிறார். இப்பொழுது உங்களை தொட்டு சுகமாக்குகிறார். எல்லா செத்து போன உறுப்புகள் எல்லாம் உயிர் பெறட்டும் அப்பா. உம்முடைய ஜீவன் இறங்கட்டும் அப்பா. நிச்சயமாகவே முடிவு கூட்டத்திற்கு இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள். அதற்காக ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்கள். இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழா நெல்லையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணிக்கு. மறந்து விடாதீர்கள், இன்றே கடைசி நாள். யாவரும் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள்.